உனக்காக ஜீவனை தந்திட்டார். சிலுவையில் உனக்காக தன் ஜீவன் தந்திட்டார். சீர்கெட்ட உன்னை மீட்க இரத்தத்தை சிந்திட்டார். சீர்கெட்ட உன்னை மீட்க இரத்தத்தை சிந்திட்டார். என்று நீயும் உணர்ந்திடு, என்று நீயும் புரிந்திடு, என்று நீயும் உணர்ந்திடு, என்று நீயும் புரிந்திடு. மனிதா உணர்ந்திடு நீ, மனிதா உணர்ந்திடு நீ. நீதிமானுக்காக ஒருவர் மரித்திடலாம், பாவியான ஒருவனுக்காய் யார் மரிப்பார்? நீதிமானுக்காக ஒருவர் மரித்திடலாம், பாவியான ஒருவனுக்காய் யார் மரிப்பார்? பாவியை தேடி பாரினில் வந்தவர், பாவிக்காய் மரணத்தை சிலுவையில் ஏற்றவர். ஆண்டவராகிய என் இயேசு ரட்சகரே, ஆண்டவராகிய என் இயேசு ரட்சகரே. போக்கிடவே கல்வாரி சிலுவையிலே பலியாக மாண்டாரே என் மீட்பர் இயேசுவே. என் பாவம் போக்கிடவே கல்வாரி சிலுவையிலே பலியாக மாண்டாரே என் மீட்பர் இயேசுவே. பாவமில்லா ஆட்டுக்குட்டி பாவி உனக்காக நிவாரண பலியாக தந்தவர். ஆண்டவராகிய என் இயேசு ரட்சகரே, ஆண்டவராகிய என் இயேசு ரட்சகரே. இயேசுவை ஏற்றிடு,
எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 24 வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. அல்லேலூயா. எத்தனை மாதம், என்ன தேதி, யார் வரணும், யாருக்கு சொல்லணும்? சபைக்கு. சொல்லுங்க, என்ன செய்யணும்? கொண்டாடணுமா? எக்கால சத்தத்தை ஊதி கொண்டாடணும். எக்கால சத்தம் ஊதினோடனே என்ன பண்றாங்க? அலர்ட் ஆயிடுவாங்க, இல்ல ஆயத்தம் ஆயிடுவாங்க, ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க, எல்லாருமே கூடி வந்துருவாங்க. அப்போ அந்த கூடி வருகிறதுக்கு என்ன ஊதணும்? எக்காலம். அப்போ எக்கால சத்தம் சபை கூடி வருதலுக்கு ஒரு எக்கால சத்தம் இருக்குது, பண்டிகைக்கு ஒரு எக்கால சத்தம் இருக்குது, யுத்தம் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்காலம் இருக்குது, திருமணம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்காலம், ஒரு பிறப்பின் செய்தி சொல்லணும்னா அதுக்கு ஒரு எக்காலம் ஓதணும். இதெல்லாம் இஸ்ரவேல்ல நடக்கிறது. ஆமென். இல்ல யுத்தம் என்று சொல்லும்போது அப்போ சத்தம் வேற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருக்கும். அந்த சத்தமே வித்தியாசமா இருக்கும். உடனே அவன் பயந்து என்ன செய்வாங்க? தங்களை பாதுகாப்பாங்க. என்ன செய்வாங்க? பாதுகாப்பாங்க. எக்காலம் ஊதும் போது யுத்தம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு எக்காலம் ஊத போகுது. இயேசு வரப்போகிறார். ஏனெனில் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடும் வானத்திலே அவர் இறங்கி வருவார். எக்காலம் சத்தம் கேட்க போது அதுக்கு ஆயத்தம் ஆகணும். அதுக்குதான் சபை கூடி வருது. சபை கூடி வர்றதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்னு அவரை தொழுது கொள்றதுக்காக வரணும். என்ன வரணுங்க? அவரை தொழுது கொள்றதுக்கு வரணும். அடுத்தது அவரை சந்திப்போம், அவரை தரிசிக்க போகிறோம் என்பதற்காக வரணும். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும் அப்படின்றதுக்காக சபைக்கு வரணும். சபைக்கு வர நோக்கம் என்ன? இல்ல அவரை தொழுது கொள்வதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு, அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு தான் சபை. சபைன்றது எல்லாரும் வேற மாதிரி யோசிச்சுக்கிறாங்க. எங்க போறீங்க? சபைக்கு போறேன். எங்க போறேன்? சபைக்கு போறேன். என்னத்துக்கு போற? ஏன் போற? எதுக்கு போற? தெரியாது. எல்லாம் போறாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாம் போயிடுறாங்க. எதுக்கு ஏன் போறீங்க? ஏன் போறீங்க? ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்வதற்காக, ஆராதிப்பதற்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக, அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்காக. ஞானஸ்தானம் ஏன் பெறுறோம்? ஒருவன் ஜலத்தினால் ஆவியினாலும் பெறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஆகவே சபைக்கு வரணுன்றதுக்காக ஞானஸ்தானம் இல்லை, அங்க போறதுக்கு தான் ஞானஸ்தானம். இங்க இருக்குது சபையில மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கெல்லாம் ஞானஸ்தானம் இல்லை. சில இடத்துலலாம் எங்க சபையில நீங்க ஞானஸ்தானத்தீங்கன்னா எங்க சபை அங்கத்தினர் இல்லை, நான் பரலோக அங்கத்தினர் ஆகிறதுக்காக. நம்ம வசனத்தை புரிஞ்சு நடந்துக்கணும், வசனத்தை புரிஞ்சு செயல்படணும். நீங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கல. ஞானஸ்தானம் ஏன் எடுக்கல? நிறைய ரீசன் இருக்குதுங்க. 1-2 எப்படிங்க சொல்றது? வாயால தான் சொல்லணும். இல்ல என்ன ரீசன் இருக்குது? இவங்க சொல்றாங்க எடுக்காதுன்றாங்க, அவங்க சொல்றாங்க எடுக்காதுன்றாங்க. அப்படி எடுத்தா நீ வீட்டை விட்டு போயிடுன்றாங்க, இல்ல நானே வீட்டை விட்டு போயிடுவேன்றாங்க. ஏசுநாதர் உன்னை விட்டாருன்னா உங்க எதினா வருது? நான் சொல்றது புரியுதா இல்லையா? யாரும் விட்டுறக்கூடாது நம்மள, சொல்லுங்களேன். இல்ல ஒரு அம்மா அப்படிதான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்காக வந்துட்டாங்க. அப்போ அந்த அம்மா ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்காக பாஸ்டர் கிட்ட கேட்கறாங்க, பாஸ்டர் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க போறீங்க? எல்லாம் கை தூக்குங்க. 100 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் தான் எடுக்கிறேன்றாங்க. அவர் சொன்னாரு, நீங்களாம் ரெடியானாங்க, கரெக்டா சொல்லுங்க யாரெல்லாம் எடுக்க போறீங்க? 5 பேர் ஆனாங்க. எத்தனை பேர் ஆனாங்க? 5 பேர் ஆனாங்க. என்னடா இது ரொம்ப போச்சு, என்ன 5 பேர்? அம்மா உண்மையா சொல்லுங்கம்மா, கரெக்டா சொல்லுங்கம்மா, எத்தனை பேர் எடுக்க போறீங்கன்னா எடுக்க. கடைசியில் 2 பேர் கை தூக்குனாங்க. இந்த 2 பேரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டு வீட்டுக்கு போனாங்க. பாருங்க, எங்க போறாங்க? வீட்டுக்கு போறாங்க. எங்க போயிட்டு வர? சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். என்ன ஈரமா வந்துக்கிற? ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஞானஸ்தானம் எடுத்துட்டியா? உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சு. இனிமேல் எடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கட்டையை தூக்கிட்டாரு. அந்த அம்மா சொல்றாங்க, இல்லங்க ஒரே முறை தாங்க, இனிமேல் நான் எடுக்க மாட்டாங்க, இனிமேல் நான் எடுக்க மாட்டாங்க, ஒரு முறை தாங்க நான் எடுத்துட்டேங்க, ஒரு முறை எடுத்துட்டேங்க, நான் இனிமேல் எடுக்க மாட்டாங்க என்றாங்க. அவர்ல இனிமேல் எடுக்காத, ஜாக்கிரதை, இனிமேல் எடுக்காத. அவங்க சொல்லிட்டாங்க, இனிமேல் நான் எடுக்க மாட்டாங்க, ஒரே முறை தாங்க. மனுஷன் ஒரு தரம் பிறப்பதும் மரிப்பதும் எத்தனை முறை? இன்றைக்கு எல்லாருக்குமே பேசணும் தான், பேசணும், ஆராதிக்கணும்,
எல்லாம் பண்ணணும், எல்லாம் செய்யணும். ஆயத்தம் இல்லாத எதுவும் செய்ய முடியும். ப்ரிப்பரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். 7ஆம் நாள் 7ஆம் மாதம் முதல் தேதியிலே அவர்களை ஆயத்தப்படுத்த முடியாது கர்த்தர் சொல்றார். எக்கால சத்தம் ஊது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆராதனை எப்படி இருக்கு தெரியுங்களா? முன்னாலே சனிக்கிழமை ஆராதனைனா வெள்ளிக்கிழமையே அவங்க ப்ரிப்பரேஷன் ஆயிடுவாங்க. எல்லாத்தையும் சுத்திகரிச்சுப்பாங்க, எல்லாத்தையும் என்னென்ன செய்யணுமோ. அடுத்த நாள் பாத்திரம் தேய்க்கிற வேலை இருக்காது. ஆமென். அன்னைக்கே எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க, அன்னைக்கே எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க. அடுத்த நாளுக்கு சமைக்கவும் மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, எதையும் செய்ய மாட்டாங்க. கர்த்தருடைய நாளை கர்த்தர். புரியுதுங்களா? இன்னைக்கு ஆயத்தமா இல்லை, ஆராதிக்கிறதுக்கு ஆயத்தம் இல்லை. ஆராதனை ஆயத்தப்பட வேண்டும். ஆராதிப்பதற்காக ஆயத்தம், அவரை தொழுது கொள்வதற்காக ஆயத்தம், அவரை மகிமைப்படுத்துவதற்காக ஆயத்தம், அவருடைய வருகை சந்திப்பதற்காக ஆயத்தம். 7ஆம் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் எல்லோரும் கூடி வர செய்து அவர்களுக்கு உண்டான நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இஸ்ரவேலராய் இருக்கிறோம். அல்லேலூயா. மாம்சத்தின்படி அல்ல, ஆவியின்படி இஸ்ரவேலராய் இருக்கிறோம். என்னபடி? அவர்களும் பிரமாணங்களை கைக்கொள்றார், நாமும் பிரமாணங்களை கைக்கொள்றோம். அவளுக்கு நியாய பிரமாணம் மாத்திரம்தான், நமக்கு கிருபையின் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாய பிரமாணத்தின்படி நாம் ஆராதிக்க முடியாது, கிருபையின் பிரமாணத்தின்படி நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இது ராஜரிக பிரமாணமா இருக்கிறது. அல்லேலூயா. இல்ல, இது விசுவாச பிரமாணமா இருக்கிறது. ஆகவே நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலே கொடுக்கப்படுற இந்த வார்த்தையில 7ஆம் மாதத்திலே, 7ஆம் மாதத்திலே முதல் தேதியிலே கூடி வர வேண்டும். என்ன வரணும்? கூடி வர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. என்னாம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்னாகமம் 29:1. 7ஆம் மாதம் முதல் தேதி பரிசுத்த சபை கூடும் நாளாயிருக்க கடவது. அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அது உங்களுக்கு எக்கால மூதும் நாளாயிருக்க வேண்டும். அந்த நாள் என்ன செய்யணும்? 7ஆம் மாதம் முதல் தேதி பரிசுத்த சபை கூடுகிற. பைபிள் சொல்லுதா? அப்ப பைபிள் கீழ்ப்படினுமா வேணவா? வேதத்துக்கு கீழ்ப்படினுமா வேணாமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப வராதவங்களா என்ன செய்யல? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. என்ன படியில? கீழ்ப்படியில. வேலை முக்கியம், வீடு முக்கியம், உறவு முக்கியம், நட்பு முக்கியம். ஆனா இயேசு முக்கியம் இல்லை, வசனம் முக்கியம் இல்லை, சத்தியம் முக்கியம் இல்லை. சத்தியம் தான் முக்கியம், வேதம் தான் முக்கியம், இயேசு தான் முக்கியம். அவர்தான் சத்தியம், அவர்தான் சத்தியம். இந்த சத்தியம் தான் கொண்டு போகும் உன்னை நித்தியம். ஆக இந்த வார்த்தையை நீங்க தூக்கி வீசிடக்கூடாது. 7ஆம் மாதம் முதல் தேதியில பரிசுத்த சபை கூடி வர வேண்டும் என்று கட்டளை. ஒவ்வொரு மாதம் முதல் தேதியெல்லாம் கூடி கூடி வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு போனோம். ஆமென் சொல்லுங்க. அடுத்த வசனம் சொல்லுது, 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. நெகேமியா. அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமென் ஆமென் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். என்ன பணிந்து கொண்டாங்க? முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் நல்லவர். ஆகவே வேத வசனம் என்ன சொல்கிறதோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் செவி கொடுக்கணும். என்ன கொடுக்கணுங்க? வேத வசனம் என்ன சொல்கிறதோ அதுக்கு நம்ம செவி கொடுக்கணும். அப்படி செவி கொடுக்கறதா பெரிய ஆசீர்வாதம். இப்போ இந்த நாட்கள்ல 7ஆம் மாதத்துல கூடி வரணும்னு சொல்றாரு. 7ஆம் மாதம் அவரை தொழுது கொள்ளுன்னு சொல்றாரு. 7ஆம் மாதத்துல அவருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தி அவரை துதிக்க வேணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன செய்யணுமா? சொல்லுங்க, என்ன பலியை செலுத்தணும்? சர்வாங்க தகன பலியை. சோத்திரம். எக்காலம் ஊதணும், சபை கூடணும். என்ன செலுத்தணும்? சர்வாங்க தகன பலியை செலுத்தணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த சர்வாங்க தகன பலி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? முழுவதுமாக. சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி? முழுவதுமாக. அப்போ சிரசு முதல் பாதம் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கணும்? சர்வாங்கத்தையும் தகன பலியாய் செலுத்திருக்கணும். ஒரு ஆடு என்றால் அந்த ஆட்டை என்ன செய்யணும்? பலியிடணும். அந்த பலியை எப்படி பலியிடணும்னா சர்வாங்க தகனம், சர்வாங்கத்தையும் தகனம் செய்யணும். அப்போ நாம எப்படி ஆராதிக்கணும்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு கூட
அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும். ஆகவே 7ஆம் மாதம் ஏதோ கூடி வந்தோம் என்று சொல்லி அல்ல, இந்த கூடுதலை தேவன் சொல்லி இருக்கிறார். யாருக்கு சொல்லி இருக்கிறார்? இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லி இருக்கிறார். சபை கூடும்படியாய் சொல்லி இருக்கிறார். எதன் மூலமாக? எக்கால ஊதி எல்லோருக்கும் தெரிவித்து எல்லோரையும் கொண்டு வாருங்கள். அடுத்தது எதுக்கு கொண்டு வர சொல்றாரு? பண்டிகை கொண்டாடும்படியாக. 7ஆம் மாதத்துல என்ன கொண்டாடணுமா? பண்டிகை கொண்டாடும்படியாக. அப்போ ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி என்ன செய்யணும்? நமக்கு ஒரு பண்டிகை மாதிரி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அன்பானவர்களை கவனிங்க, உங்க இருதயம் மாறணும். முதல்ல என்ன மாறணும்? காணிக்கையை கடவுளை விரும்பல, உங்க இதயத்தை கர்த்தர் விரும்புறார். மகனே, உன் இருதயத்தை எனக்கு தான். உண்மையாவே இருதயத்தை கொடுத்துட்டா எல்லாமே கடவுள் கொடுத்த மாதிரி. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இருதயத்தை கொடுக்கல, பணத்தை கொடுத்துட்டு ஐயோ நான் எல்லாம் சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இருதயமே அவருக்குன்னு போயிட்ட பிறகு, வாழ்க்கையே அவருக்குன்னு அர்ப்பணிச்ச பிறகு, சரி கவனிங்க, இப்போ நமக்கு யாரு? நமக்கு கர்த்தர் தான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதமா இருக்கும். அவ இன்றைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 7ஆம் மாதத்துல கூடி வர வேண்டும், மற்றவர்களுக்கு அதை அறிவிக்க வேண்டும், அதுக்கப்புறம் கொண்டாட வேண்டும். அந்த கொண்டாட்டத்துல என்ன செய்யணும்? அவருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்த வேண்டும். என்ன பலி அப்படின்னு என்ன அர்த்தம்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரத்தை செலுத்த வேண்டும். அதுதான் முக்கியம், வேற எதுவும் இல்லை. ஆகவே நீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க முதல் கடவுளுக்கு ப்ரெஃபரன்ஸ் தரணும். அதுதான் முக்கியம். மனுஷனுக்கு நீங்க என்னதான் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தாலும் ஒரு நாள் காலை வாரி விட்டுருவாங்க. இத்தனை பேர் விட்டுருக்குறாங்க கொஞ்சம் நெஞ்சமா. ஆகவே உங்களுக்கு எல்லாம் எச்சரிக்கை. நீங்க உங்களை காலை யாரும் வாரி விட்டுறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமா. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. உன் கால்கள் யார் வாரி விடுறாங்களோ உடனே அவர் பிடிச்சிக்கிறாரு, ஏந்திக்கிறாரு. என் மகளே, நான் உன் கூட இருக்கிறேன்பா. யாராவது உன்னை தள்ளிட்டாங்கன்னா கூட, உன்னை யாராவது என்ன பண்ணிட்டாங்க கூட, நான் என்ன பண்றேன்? என் கையில ஏந்தி கொள்றேன், என் கரத்தினால் உன்னை ஏந்தி கொள்வேன், உன்னை நான் சுமந்து கொள்வேன், உன்னை நான் தாங்கிக் கொள்வேன். நீ என்னை விழும்படி தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார், கர்த்தரோ என்னை தாங்கினார். உலகத்துல அவரை போல தாங்குகிறவங்களோ ஆதரிக்கிறவங்களோ யாருமே கிடையாது. இல்ல, அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ இந்த உலகத்துல யாரும் கிடையவே கிடையாது. அவர் தான். ஆகவே நம்ம அவருக்கு என்ன செய்யணும்? 7ஆம் மாதம் கூடி வரணும். என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும், பண்டிகையை ஆசரிக்கணும், சர்வாங்க தகன பலி செலுத்தணும். இந்த 7ஆம் மாதம் என்ன செய்யணும் சொல்லுங்க? கூடி வரணும், ஆயத்தப்படணும், பண்டிகையை ஆசரிக்கணும், சர்வாங்க தகன பலியை செலுத்தணும். அது இந்த 7ஆம் மாதத்தில் இதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இதை செய்யுங்கள், நான் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பேன் தெரியுங்களா? வானத்தின் பலகணியை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன், நட்சத்திரங்களைப் போல உன்னை ஆசீர்வதிப்பேன், கடற்கரை மணலைப் போல உன்னை ஆசீர்வதிப்பேன். இதை கர்த்தர் சொல்லுகிறார். இதை கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது. இது நிறைவேறும், இது நிறைவேறும். அது நிறைவேற போகிறது. அப்படியே கொஞ்சம் எழுந்து நிற்போமா? வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளிலே 7ஆம் மாதம் முதல் தேதியிலே அவர்களை கூடி வரும்படியாய் செய்து அவர்களை ஆயத்தப்படுத்தி பண்டிகை கொண்டாட செய்தி, சர்வாங்க தகன பலியை செலுத்தும்படியாய் செய்தி. இன்றைக்கு நாங்களும் இந்த 7ஆம் மாதம் முதல் தேதியிலே கூடி வந்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் நாங்கள் கொண்டாடினோம், பண்டிகையை கொண்டாடினோம், சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அவர்களை கூடி வர செய்து என்று சொன்னேன். இன்றைக்கு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தராகிய தேவன், உடைய கண்களினால் எங்களை காண்கிறீர். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படும் விண்ணப்பங்களுக்கு உடைய கண்கள் காண்கிறது, உடைய செவிகள் ஆண்டவரை கேட்கிறதற்கு நடிச்செடுத்துகிறோம். இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கரம் இறங்கி நன்மை செய்யும்படி ஜெபிக்கிறேன். அருள்நாதர் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. யார் யார் என்னென்ன வியாதியில் இருக்கிறார்களோ அந்த வியாதியிலிருந்து அவர்களை குணமாக்கும்படி ஜெபிக்கிறோம். யார் யார் என்னென்ன தேவையோடு இருக்கிறார்களோ அந்த தேவைகளை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம், அறிவு, ஞாபக சக்தி உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த மாதம் ஒவ்வொருடைய வருமானங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். பொத்தல் பையில போகக்கூடாது, மருத்துவமனைக்கு போகக்கூடாது, வீணான செலவுக்கு போகக்கூடாது.
உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், நன்மையும் பாக்கியம் உனக்கு உண்டாயிருக்கும் என்ற வார்த்தை நிறைவேறும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடனரும் பெரிய கரிச்சு இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கெட்ட உன்னை மீட்க இரத்தத்தை சிந்திட்டார் என்று நீயும் உணர்ந்திடு, என்று நீயும் புரிந்திடு, என்று நீயும் உணர்ந்திடு, என்று நீயும் புரிந்திடு. மனிதா உணர்ந்திடு நீ, மனிதா உணர்ந்திடு நீ. எங்களுடைய வங்கி கணக்கு எண் HDFC 50004662241667. IFSC கோட் HDFC 00004166 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை அன்புடன் அழைக்கும் போதகர் ஜஸ்டின் பிரபாகரன். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 7394541314 மற்றும் 9840727485. மிக்க நன்றி.